அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? வாங்க மகாபாரதம் ஆதிபர்வம் பகுதி 41 பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பாண்டவர்கள் 5 சகோதரர்களும் மணமகள் திரௌபதியை தங்களோட அழைத்து கொண்டு தாங்கள் தங்கியிருந்த குடிசைக்கு வர்றாங்க. இவர்களோட பின்னே பாண்டவர்களுக்கு தெரியாமல் இந்த பிராமணன் யாருன்னு அறிந்து கொள்ள திரௌபதியோட அண்ணன் திருஷ்டத்யும்னனும் பின்தொடர்ந்து வந்தான். குடிசைக்கு வெளியே இருந்து அவங்க உரத்த குரலில், அம்மா என்று நாங்கள் ஒரு நூதனமான பிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோன்னு கூறினாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த குந்தி தேவி, என்ன பிச்சை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று பார்க்காமல், 5 பேரும் உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அர்ஜுனனுடன் திரௌபதி நின்று கொண்டு இருந்தார். நடந்தவைகள் அனைத்தையும் யுதிஷ்டிரன் குந்தி தேவியிடம் விளக்கமாக சொன்னான். அனைத்தையும் கேட்ட குந்தி தேவி குழம்பி போனாள். குந்தி தேவி தன் குழப்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் திரௌபதியை கட்டி தழுவி கொண்டாள். திரௌபதியும் தனக்கு புதிதாக வாய்த்த மாமியார் குந்தி தேவி பாதங்களை தொட்டு வணங்கினாள். பிறகு மூத்தவனாகிய யுதிஷ்டிரனிடம் குந்தி தேவி தனது மனக்கவலையை வெளியிட்டார். உண்மைக்கு மாறானது எதையும் என் வாழ்நாளில் நான் சொன்னது கிடையாது. நீங்கள் கொண்டு வந்த பிச்சையை 5 பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கள்னு என்று எண்ணி பார்க்காது நான் சொல்லிவிட்டேன். திரௌபதி தான் அந்த பிச்சை என்பது இப்பொழுது எனக்கு விளங்குகின்றது. நான் அப்படி சொல்லியபடியால் என்ன நிகழப்போகிறது என்று தெரியவில்லை என்று தனது கவலையை வெளிப்படுத்தினாள். சிறிது நேரம் தாயும் பிள்ளைகளும் சிந்தனையில் மூழ்கியிருந்தனர். அதன் பிறகு யுதிஷ்டிரன், தாயே, தாங்கள் தயங்க வேண்டாம், பொல்லாங்கு ஏதும் நிகழாது என்று சொல்லிவிட்டு, அர்ஜுனா, நீ திரௌபதியை மணந்து கொள் என்று கூறினான். அதற்கு அர்ஜுனன், மூத்தவர் தாங்கள் இருக்கும்போது தங்களுக்கு திருமணமாகாமல் நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? இது பொருந்தாது. தங்களின் திருமணத்துக்கு பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு கூறினான். பாண்டவர்களும் குந்தி தேவியும் இந்த சிக்கலை எப்படி சரி செய்வதென்ற குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போது அங்கே வியாச பகவான் தோன்றாரு. உங்களிடம் இருந்த குழப்பத்தை ஞான திருஷ்டியில் அறிந்தேன். ஆகவே தர்மத்தின் போக்கை தெளிவுபடுத்த இங்கு வந்தேன்னு சொல்கிறாரு. பாண்டவர்களும் குந்தி தேவியும் திரௌபதியும் வியாச பகவானை வரவேற்று வணங்குறாங்க. வியாச பகவான் அனைவரிடமும், திரௌபதி பூர்வ ஜென்மத்தில் சிவனை நோக்கி கடந்தவும் புரிஞ்சா. அவளுக்கு தரிசனம் கொடுத்த சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேட்டதற்கு திரௌபதி தர்மத்தை கடைபிடிக்கிற நல்ல கணவன் வேண்டும்னோ இறைவனிடம் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் 5 முறை மீண்டும் மீண்டும் கூறினாள். ஆகையால் இறைவனின் வரத்தின்படி அவளின் வினைப்பயனால் 5 தர்மத்தை கடைபிடிக்கும் கணவன்மார்கள் அமைந்தாக வேண்டும். அந்த அமைப்பு பாண்டவர்களாகிய உங்களை கொண்டு நிகழ்கிறது. ஏனெனில் உங்கள் 5 எதை கொண்டும் கருத்து வேறுபாடு கிடையாது. திரௌபதியின் வினைப்பயன் தங்கள் தாயின் சொல் வழியாக 5 திருமணம் செய்ய தூண்டுகிறதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்றதுக்கு நம்ம சேனலை பின் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம்.